ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. கடாயில் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில் வந்துங்க கத்திரிக்காய் வந்து நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துடலாங்க. அதே ஒரு தட்டில் எடுத்து வச்சு அதே கடாயில் வந்துட்டு இன்றைக்கி பெரிய வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு சிலர் வந்து சின்ன வெங்காயம் போடுவாங்க. நானே சில நேரங்களில் சின்ன வெங்காயம் தான் போடுவேன். இன்றைக்கி பெரிய வெங்காயத்தை போட்டு செய்யலான்னு செய்கிறேங்க. கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து தேங்காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயத்தை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து அரைச்சி வச்ச மசாலாவை, உப்பு, கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பொரிச்சு வச்ச கத்திரிக்காயை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான்.